அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல் செய்தியில வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜிஎஸ்டி பத்தி குடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த ஜிஎஸ்டிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஜூலை 1, 2017ல நமக்கு நடைமுறைக்கு வந்திருக்கும். ஸோ ஜிஎஸ்டி அப்படிங்கிறது பல வரிகளுக்கு பதிலாக கொண்டு வரப்பட்ட ஒரு வரியாக இருந்தனால, நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மத்திய அரசாங்கம் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லி மாநில அரசாங்கங்களுக்கு வரி மாத்துனனால ஏற்படக்கூடிய வருவாய் இழப்புக்கு ஒரு காம்பன்சேஷன் அப்படிங்கிறத குடுத்திருப்பாங்க. அது முதல்ல பார்த்தீங்கன்னா, 2022 ஜூன் மாசம் வரைக்கும் அத எக்ஸ்டெண்ட் பண்ணி ஐ மீன் அந்த 5 வருஷத்துக்கு குடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறமா அத இப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. மார்ச் 1, 2026 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது தனியா போய்க்கிட்டு இருக்கு. ஸோ இது ஜிஎஸ்டில ரீசென்ட்டா பண்ண ஒரு சேஞ்ச். இத தாண்டி பார்த்தீங்கன்னா, அ ஜிஎஸ்டிய பொறுத்தவரைக்கும் நமக்கு 5%, 12%, 18%, 28% அப்படின்னு சொல்லி இந்த மாரி டாக்ஸ் ரேட்லாம் இருக்கு. சமீபத்தில சுதந்திர தின விழாவுல நம்ப பிரதமர் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தம் அப்படிங்கிறது மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. அந்த வகையில நமக்கு மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜிஎஸ்டில இந்த 12%, 28% அப்படிங்கிற இந்த வரிகள கேன்சல் பண்ண போறாங்க. ஓகேவா? இதன் பிறகு ஜிஎஸ்டி வரிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது 5%, 18% மட்டும் தான் இருக்க போகுது. சரியா? என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி 12% இருந்த எல்லாத்தையுமே இப்ப 5%க்கு மாத்துறாங்க. அதே மாரி 28% இருந்த எல்லாத்தையுமே இப்ப 18%க்கு மாத்தப் போறாங்க. இந்த ஒரு விஷயம் எப்போலிருந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னா, செப்டம்பர் 22 முதல் நமக்கு நடைமுறைக்கு வரப்போகுது. சோ தட் நமக்கு இனிமேல் என்ன ஆகப் போகுது? ஜிஎஸ்டி அப்படிங்கிறது 2 தான். ஓகேங்களா? ஒண்ணு 5% இல்ல 18%. இன்னும் ஒரு சில பொருட்களுக்கு மட்டும் என்ன பண்றாங்க? 40% வரிகள போடுறாங்க. அது என்ன ஒரு சில பொருட்கள்? சின் அண்ட் லக்ஸுரி கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சின் அண்ட் லக்ஸுரி கூட்ஸ். சின் கூட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லைக் நமக்கு வந்து டொபாக்கோ, இந்த ஜர்தா, பான் மசாலா இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் சின் கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாரி லக்ஸுரி கூட்ஸ் அப்படின்னா, இப்ப லக்ஸுரி கார்ஸ்லாம் இருக்கு இல்லையா? 350 சிசிக்கு மேல இருக்கக்கூடிய அந்த மாரியான வாகனங்கள். அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 40% வரி. மத்த எல்லா பொருட்களுக்குமே ஒண்ணு 5% வரி, இல்ல 18% வரி. இந்த மாதிரி ஜிஎஸ்டி ரேட்ட வந்து நமக்கு கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இதற்கான இறுதி முடிவு அப்படிங்கிறது நேத்து நடைபெற்ற 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்துல எடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்ல எடுக்கப்பட்டிருக்கு. இந்த நம்பர் கூட நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? 56த் ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்ல தான் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. சரியா? ஸோ என்னென்ன பொருட்களுக்கு என்ன மாதிரியான வருவாய் இருக்க போகுது, ஜிஎஸ்டி இருக்க போகுது, வரி இருக்க போகுது அப்படிங்கிறத இங்க குடுத்திருக்காங்க. சரியா? ஜஸ்ட் ஒரு டைம் கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இதான் முதல் செய்தியில நமக்கு குடுத்திருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இன்றைய திருக்குறள். ஸோ இன்றைய திருக்குறள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, "வாரி பெருக்கி வளம்படுத்த உற்றவை ஆராய்வான் செய்க வினை" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. பொருள் வரும் வழிகளை பெருகச் செய்து, அவற்றால் வளத்தை உண்டாக்கி, வரும் இடையூறுகளை ஆராய்ந்து நீக்க வல்லவனே செயல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? அதாவது ஒரு வேலைய யார்கிட்ட குடுக்கணும் அப்படின்னா, அ பொருள் வரக்கூடிய வழிகள தெரிஞ்சு, அதுக்குள்ள வரக்கூடிய பிரச்சனைகள வந்து ரிமூவ் பண்ணி, அ கரெக்ட்டா ஒரு விஷயத்த செய்றவங்க கிட்ட தான் அந்த செயல குடுக்கணும். அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றார். திருக்குறள் எண் 512 அதிகாரம் தெரிந்து வினையாடல் அப்படிங்கிற அதிகாரத்துல. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, தொடக்கப் பள்ளிகளுடன் அங்கன்வாடிகளை ஒருங்கிணைப்பதற்கான வழிகாட்டுதல்கள். மத்திய அரசு வெளியீடு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது இந்த அங்கன்வாடிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அ ஒரு இடத்துல இருக்கும். தொடக்கப் பள்ளிகள் வேற ஒரு இடத்துல இருக்கும். இந்தியாவுல நம்ம ஊர்லயுமே அப்படிதான் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த தொடக்கப் பள்ளிகள் இருக்கக்கூடிய இடத்திலேயே, அந்த வளாகத்திலேயே அங்கன்வாடிகள் இருக்கிறப்ப, அதுல நெறைய அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு டிராப் அவுட் ரேட் கம்மியாகாது. ஓகேங்களா? அங்கன்வாடி முடிச்ச அடுத்த வயசுலேருந்து அப்படியே டைரக்ட்டா எல்கேஜி, யுகேஜி இல்ல 1வது வகுப்புல சேர்த்து விட்டுருவாங்க. ஸோ டிராப் அவுட் கம்மியாகாது. என்ரோல்மென்ட் ரேட் இன்கிரீஸ் ஆகும். ஈஸியா என்ன பண்ண முடியும்னா, எஜுகேஷன ஃபோக்கஸ் பண்ணி, அந்த ஒரு அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது பழக்கப்பட்ட ஒரு அட்மாஸ்பியரா இருக்கும் குழந்தைகளுக்கு. அதனால எந்த ஒரு இம்பாக்டும் ஏற்படாது ஸ்டடீஸ்ல. சரிங்களா? இந்த மாரி நெறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. அதே மாரி அரசு தரப்புல பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்தோட சர்வீசஸ் எக்ஸாம்பிள்க்கு அப்பார் ஐடிலாம் இருக்கு. ஓகேங்களா? அப்பார் ஐடி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டட் பெர்மனன்ட் அகாடமிக் அக்கவுண்ட் ரிஜிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் கேட்கலாம். அப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடி இருக்கு. அப்பார் ஐடினா ஆட்டோமேட்டட்
பெர்மனன்ட் அகாடமிக் அக்கவுண்ட் ரெஜிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்டூடெண்ட் ஐடி. ஓகேங்களா? எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த ஐடி வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் ஐடி கிரியேட் பண்ணி குடுக்கறதெல்லாம் வந்து அரசாங்கத்துக்கும் ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல அட்வான்டேஜஸ் இருக்கனால இப்ப கவர்ன்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, தொடக்க பள்ளிகள் இருக்கக்கூடிய வளாகத்திலேயே அங்கன்வாடிகள கொண்டு வரதுக்கான, ஒருங்கிணைப்பதற்கான முயற்சிகள எடுத்துட்டு வராங்க. அதுல கிட்டத்தட்ட 3,00,000 அங்கன்வாடிகள இந்த மாதிரி ஒருங்கிணைப்பு செஞ்சிருக்காங்க. இன்னும் ஒரு 11,00,000 அங்கன்வாடிகள ஒருங்கிணைக்கணும். அதற்கான வழிகாட்டுதல்கள் இதெல்லாம் தான் அப்படின்னு சொல்லி அது வெளியிட்டிருக்கிறாங்க. சரியா? கடைசியா பார்த்தீங்கன்னா, எதிர்கால சவால்களுக்கு தயாராக ட்ரோன் போர் பயிற்சி பள்ளி. ஓகேங்களா? ட்ரோன் விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இந்த ட்ரோன்ஸ எப்படி ஹேண்டில் பண்ணணும்? அது எப்படி நம்ம வந்து செக்யூரிட்டிக்காக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பயிற்சி பள்ளிய பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து தொடங்கியிருக்காங்க. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேஷ்ல இருக்கக்கூடிய டெக்கன்பூர் அப்படிங்கிற அந்த ஊர்ல. சரியா? டெக்கான்பூர்ல வந்து இத பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு இருந்த முக்கியமான செய்திகள வந்து பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின்